ஹலோ டெக்கீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக்ஸ்டாக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆஃப்லைனில் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை ஆன்லைனில் மைக்ரேட் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு டொமைனை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுலேருந்து அதை எப்படி நம்ம லைவாக ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணுறதுங்கிறது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே இதில் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நம்ம ஒரு பிளாகிங்கோ இல்லை ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் போர்ட்டலோ ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு முதல்ல 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று உங்களுடைய பிராண்ட் நேம் அல்லது டொமைன் நேம்னு சொல்லக்கூடிய யூனிக்கான ஐடி இல்லைனா அட்ரஸ். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட டொமைனையோ இல்லை உங்கள் வெப்சைட்டையோ எந்த இடத்துல, அதாவது இன்டர்நெட்டில் சர்வரில் எங்கேருந்து வச்சு அதை வேர்ல்டு வைடாக யூசர்ஸ் பார்க்குற மாதிரி செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது முதல்ல. இந்த 2 விஷயமும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் இந்த 2 விஷயத்தில் டொமைன் நேம் ஆகட்டும் அல்லது நம்மளுடைய ஹோஸ்டிங் சர்வர் ஸ்பேஸ் ஆகட்டும் சில டைமில் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். பட் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட. அதை தாண்டி நமக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய சர்வர்ஸ் இருக்குது, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று நம்ம சூஸ் பண்ணி நம்மளுடைய டொமைனையும் நமக்கான ஹோஸ்டிங் ஸ்பேஸையும் நம்ம பை பண்ண போகிறோம். இந்த டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்கரில் நிறைய காம்படிட்டர்ஸ் இருந்தாலும் மேஜராக ப்ளே பண்ணுறது ஹோஸ்டிங்கர், பிக்ராக், ஹோஸ்ட்கேட்டர், அதுக்கப்புறம் கோடாடி. இந்த வெப்சைட்ஸ் தான் இதில் பெரிய அளவில் பாப்புலரான சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது ஹோஸ்டிங்கர் அப்படிங்கிற சர்வீஸ் ப்ரொவைடர் தான். ஸோ இதில் நம்மளுடைய டொமைனை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். நீங்கள் hostinger.inல லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டொமைன் நேமை இந்த சர்ச்சில் என்டர் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டொமைன் அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படின்றது லிஸ்ட்டில் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணிடும். நம்ம சர்ச் பண்ணுற டொமைன் நேம் கண்டிப்பாக யூனிக்கான ஐடியா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது ஆல்ரெடி வேறு எந்த சர்வீஸ் ப்ரொவைடர்லேயும் ரெஜிஸ்டர் ஆகாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை பர்ச்சேஸ் பண்ணி ரெஜிஸ்டர் நம்ம பேரில் பண்ண முடியும். இப்போது இங்கே காமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா squarebootstrap.com இஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு. இந்த டொமைன் நேம் ஆல்ரெடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், அதனால் இங்கே அவைலபிளாக காட்டல. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற டொமைன் நேம்ஸை அங்கே லிஸ்ட் பண்ணோம். இதில் இருக்கிற இன்னொரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் இவங்க ஏஐ சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களோட டொமைன் நேமை சூஸ் பண்ணுறதுக்கு. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் எது சம்மந்தப்பட்ட பிளாகு அல்லது டொமைனு அல்லது உங்களுடைய ஆன்லைன் பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்காக இந்த டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே என்டர் கொடுத்து ஜென்ரேட்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட்டு சம்மந்தமான எல்லா டொமைன் நேம்ஸையும் இது உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காட்டும். நீங்கள் அதிலிருந்து உங்களுக்கான டொமைன் நேமை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே லிஸ்ட்டாக இருக்கிற ரிசல்ட்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கூட ஜென்ரேட் அகைன் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப இன்னொரு செட் ஆஃப் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணும். அதிலேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான டொமைனை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதிலேருந்து பை நவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டொமைனை செக் அவுட் பண்ணுறதுக்கான பேஜுக்கு இது ரீடைரக்ட் ஆகிடும். அங்கே நீங்கள் உங்களுடைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணியிருக்கிற உங்களோட அக்கௌண்ட்டுக்கு இந்த டொமைன் 1 இயருக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம அந்த டொமைனை நம்மளுடைய ஹோஸ்டிங் சர்வரில் மேப் பண்ணி நம்ம அங்கேருந்து இன்டர்நெட்டில் நம்மளுடைய டொமைன் நேமை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். டொமைனை பர்ச்சேஸ் பண்ணி முடித்ததும் நம்மளுடைய அடுத்த ஸ்டெப்பு ஹோஸ்டிங் சர்வர் பர்ச்சேஸ் பண்ணுறது தான். இந்த ஹோஸ்டிங் சர்வருக்கு நம்ம இப்போது ஒரு கம்பேரிசன் பண்ண போகிறோம். ஹோஸ்ட்கேட்டர், பிக்ராக், ஹோஸ்டிங்கர் இந்த வெப்சைட்ஸில் அல்லது இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, இந்த கம்பேரிசன் வச்சு உங்களுடைய நீடுக்கு எந்த வெப் சர்வீஸ் ப்ரொவைடரோட ஹோஸ்டிங் ஸ்பேஸ் கரெக்டாக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய ஹோஸ்டிங் சர்வரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஹோஸ்டிங்கரை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா பர்சனலாக எனக்கு அது கன்வீனியண்ட்டாகவும்
ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்டாகவும் இருந்ததுனால நான் வந்து ஹோஸ்டிங்கர் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹோஸ்ட்கேட்டரோ அல்லது பிக்ராக்கோ அல்லது கோடாடியில் கூட உங்களுடைய ஹோஸ்டிங் சர்வரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹோஸ்டிங் சர்வர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை கன்சிடர் பண்ணணும். அதாவது நம்ம அந்த ஹோஸ்டிங் சர்வரில் எத்தனை டொமைன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும், அதுக்கப்புறம் எவ்வளோ டேட்டா பேஸஸ் அதில் அவைலபிளாக இருக்குது, நம்மளோட யூஸுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும் அந்த சர்வர்லேருந்து, அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பர்சனலைஸ்டு இமெயில் அக்கௌண்ட்ஸ் எத்தனை க்ரியேட் பண்ண முடியும், அது இல்லாமல் ஒரு சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. அது மாதிரி வேர்ட்ப்ரெஸ்ஸு, ஜூம்லா இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி டூல்ஸும் அதில் இருக்கா, ஆடானாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணணும். நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸ் உங்களுடைய பர்பஸை பொறுத்து டிஃபர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரே ஒரு டொமைன் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க, வேறு எந்த டொமைனும் உங்களுடைய ஹோஸ்டிங் சர்வரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டீங்க, நீங்கள் வந்து அந்த ஒரு டொமைனுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேசிக்காக இருக்கிற பிளானையே நீங்கள் சூஸ் பண்ணி கம்மி ரேட்லேயே உங்களுடைய பர்ச்சேஸிங்கை முடித்து உங்களுடைய சர்வரை நீங்கள் ஆன்லைனுக்கு கொண்டு வரலாம். அப்படி இல்லை, நீங்கள் ஒரு டெடிக்கேட்டட் சர்வர் வச்சு ஒரு பெரிய அப்ளிகேஷன் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் உங்களுக்கு சர்வஸை பர் மந்த்லி ரெண்ட்டுக்கோ இல்லை பர் இயர்லி ரெண்ட்டுக்கோ நீங்கள் வந்து அவங்ககிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஹோஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மேஜராக யூஸ் பண்ணுறது ஷேர்டு ஹோஸ்டிங் தான். ஆனால் அதை தாண்டி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹோஸ்டிங்ஸ் நம்ம சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எல்லாமே ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் பர்பஸ்க்காக யூஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹோஸ்ட்கேட்டரில் செக் பண்ண மாதிரியே பிக்ராக் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்லேயும் எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு கம்பேரிசனுக்காக செக் பண்ணுறோம். இதில் நமக்கு 69 per மந்த்லேருந்தே வந்து பிளான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு .com டொமைனும் ஃபஸ்ட் இயருக்கு வெறும் 69லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் இந்த டொமைன்ஸ் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த டொமைன் நேம் ஆஃபர்ஸ் இல்லைனா வந்து ஹோஸ்டிங் ஆஃபர்ஸில் இருக்கிற ஒரு சின்ன ட்ரிக்கு, நீங்கள் வந்து அதை ஒரு 2 years இல்லைனா 4 years 5 years அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அவங்க அந்த சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ப்ரைஸு கிடைக்கும். நம்மளோட ஹோஸ்டிங் சர்வர் அனாலிசிஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம சூஸ் பண்ணது தான் வந்து hostinger.in இந்த சர்வீஸ் ப்ரொவைடர். இதில் மற்ற சர்வீஸ் ப்ரொவைடர்ஸில் இல்லாத ஒரு சில ஃபீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப ரீசனபிளாக இருந்ததுனால நான் இந்த ஹோஸ்டிங் ப்ரொவைடர் சூஸ் பண்ணேன். நான் ஒரு 4 yearsக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதோட ஃபுல் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இதுக்கு மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். நான் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஹோஸ்டிங்கரில் 3 பிளான்ஸ் அவைலபிளாக இருந்தது. பிஸ்னஸ், ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் க்ளவுட் ஸ்டார்ட்அப் அப்படின்ட்டு. நான் அதில் வந்து பிஸ்னஸ் பிளான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 100 வெப்சைட்ஸ் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் நமக்கு கொடுத்துருவாங்க. அது ஒரு பெட்டர் ஆப்ஷன். அதுக்கப்புறமா உங்களுக்கு அதுலேயே ஒரு ஃப்ரீ டொமைன் கிடைக்கும், அன்லிமிட்டெட் ஃப்ரீ SSL சர்டிஃபிகேட்ஸ் கிடச்சிரும், வேர்ட்ப்ரெஸ் சைட் பில்டர்ஸ், அதுக்கப்புறம் AI சப்போர்ட்டட் SEO டூல்ஸ், டெய்லி பேக்கப்ஸ், இந்த மாதிரி சொல்லிவிட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் வெப்சைட் பில்டர் யூஸ் பண்ணலாம், எலமெண்டர் இதுலேயே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் ஒரு 50+ ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதனால நான் வந்து இதில் பிஸ்னஸ் பிளான் சூஸ் பண்ணியிருக்கேன். இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த 149 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 yearsக்கு பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த 149 ப்ரைஸில் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு 599, 239 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸில் டிஃபர் ஆகும். நம்ம எவ்வளோ மேக்ஸிமமாக பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பர் மந்த்துக்கான ப்ரைஸ் அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளோட டியூரேஷனை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரஸ் அதுக்கப்புறமா பாஸ்வேர்ட் கொடுத்து இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய மற்ற டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர், எந்த கண்ட்ரி, எந்த சிட்டி, பின்கோடு இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணி உங்களுக்கான பேமெண்ட் பேஜுக்கு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். உங்களோட நீடை பேஸ் பண்ணி உங்களோட டியூரேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சிலையும் டிஃபர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
இதில் என்னோடய இமெயில் அட்ரஸ் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர் இது எல்லாமே ஆப்ஷனல். நீங்கள் வேணும்னா என்டர் பண்ணலாம், இல்லைனா விட்டுடலாம். அது ஆனால் கண்ட்ரியும் ஸ்டேட்டும் கண்டிப்பாக செலக்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் சிட்டி வந்து ஆப்ஷனல். உங்களோட ஸ்ட்ரீட் அட்ரஸ், ஜிப் கோட் ரெக்வயர்ட். நீங்கள் வந்து சப்மிட் டு செக்யூர் பேமெண்ட்டுக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் பேஜுக்கு இது நேவிகேட் ஆகி இந்த பேஜுக்கு உங்களுக்கு வந்துடும். இங்கே நீங்கள் உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணி ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா செக்யூர் அண்ட் கண்டினியூ இந்த பேஜுக்கு வந்துட்டு இங்கே நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு, ஓடிபி பாஸ்வேர்டு அந்த மாதிரி ஏதாவது ஜென்ரேட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ப்ராசஸை, பேமெண்ட் ப்ராசஸை. இங்கே பேமெண்ட்டுக்காக நான் என்னோடய ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனுடைய ஓடிபி வந்து இங்கே கேட்குது. நான் இங்கே ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு நமக்கு ஹோஸ்டிங் ஆனது பர்ச்சேசிங் கம்ப்ளீட் ஆகிடும். நம்மளோட ஆன்லைன் பர்ச்சேசிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஹோஸ்டிங்கரில் நம்ம ரெஜிஸ்டர் ஆகிட்டு இந்த மாதிரி நம்மளோட டேஷ்போர்டுக்கு நம்மளை ரீடைரக்ட் பண்ணி விட்டுரும். நம்ம பர்ச்சேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃபுல்லாக அப்படின்னா நம்மளை வந்து ஹோஸ்டிங்கர் இந்த மாதிரி ஒரு ஹோம் ஸ்க்ரீனுக்கு நம்மளை வந்து ரீடைரக்ட் பண்ணிவிடும். இங்கே வந்து நம்ம யாருக்காக வெப்சைட் க்ரியேட் பண்ணுறோம், ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணுறோமா, இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஒரு டொமைனை நம்ம இங்கே வந்து மைக்ரேட் பண்ண போகிறோமா அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன், என்ன கைண்ட் ஆஃப் வெப்சைட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு இது வந்து ஒரு பேஸ் டெம்ப்ளேட்டை நம்மளுக்காக க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் இந்த ஒரு ஸ்க்ரீன். சாம்பிளுக்காக இப்போ நம்ம ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான அட்மின் பேனல் அண்ட் பாஸ்வேர்டு லாகின் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு அது நம்மளை நேவிகேட் பண்ணி விட்டுரும். இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு ப்ரீடிஃபைன்டாக நிறைய டெம்ப்ளேட்ஸ் இவங்க வேர்ட்பிரஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் இப்போ நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு என்ன மாதிரியான ப்ளகின்ஸ் வந்து தேவை அப்படின்ட்டு அவங்களா ஒரு செட் ஆஃப் ப்ளகின்ஸை வந்து நமக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படி இல்லை நான் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கிற லிஸ்ட் ஆஃப் ப்ளகின்ஸ்லேருந்து சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய வேர்ட்பிரஸ் வித் நம்ம செக் பண்ண எல்லா ப்ளகின்ஸும் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே கொடுத்துருக்கிற ப்ளகின்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டான ப்ளகின்ஸு. இது இல்லாமல் வேறு ப்ளகின்ஸ் ஃப்யூச்சரில் வேணும்னாலும் நம்ம வந்து வேர்ட்பிரஸோட அட்மின் பேனல்லேருந்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்போது நம்மளுடைய டெம்ப்ளேட்டையும் சூஸ் பண்ணிட்டோம், நமக்கு தேவையான ப்ளகின்ஸையும் சூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது நம்மளுடைய டொமைன் நேமை தான் என்டர் பண்ண போகிறோம். நம்ம டொமைன் நேமை இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்டர் பண்ணனதும் அந்த டொமைன் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டடாக இருக்கா, இல்லை வந்து இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, இன்னும் பர்ச்சேஸ் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறதுக்கான எல்லா சர்ச்சையும் அதுவே பண்ணிவிட்டு இருந்தது அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் நமக்கு காட்டும். நம்ம அதை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணலாம். நம்ம அப்படி ப்ரொசீட் பண்ணும்போது இந்த டொமைன் நேமுக்கு நம்ம சூஸ் பண்ண வேர்ட்பிரஸ் தீமும் ப்ளகின்ஸும் மேப் ஆகி நம்ம வந்து இந்த யூஆர்எல் இல்லைனா டொமைன் நேம் என்டர் பண்ணும்போது நமக்கு அந்த வேர்ட்பிரஸ் சைட் வந்து அங்கே லோட் ஆகிடும். ஸோ இப்போது நம்ம கொடுத்த எல்லா ப்ளகின் ஆப்ஷன்ஸ், தீம் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு நமக்கான வெப்சைட் வந்து இங்கே பில்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்காக நம்ம வந்து மேனுவலாக எந்த ஒரு கோடிங்கோ இல்லை வந்து மேனுவல் வேர்ட்பிரஸ் இன்ஸ்டாலேஷனோ எதுவுமே தேவையில்லை. இது வந்து ஜஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கிளிக் பண்ணுறது பேஸ்லேயே வந்து நமக்கு இங்கே வெப்சைட் வந்து க்ரியேட் ஆகிடும். இந்த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறமா இது வந்து நம்மளை இந்த மாதிரி டேஷ்போர்டுக்கு நேவிகேட் பண்ணிடும். இங்கே வந்து நம்மளோட வேர்ட்பிரஸ் வெப்சைட்டுக்கான எல்லா ஃபைல் ஆக்சஸ், வேர்ட்பிரஸ் டேட்டாபேஸ் ஆக்சஸ்ன்ட்டு எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் உங்களோட ப்ளகின்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, டேட்டாபேஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுங்கிற மாதிரி எல்லா மாதிரியான ஒர்க்ஸையுமே இங்கேருந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா இப்போ நம்ம ஹோஸ்டிங்கரோட டேஷ்போர்ட் பேனல்லேருந்து வேர்ட்பிரஸ் அட்மின் பேனலுக்கு நேவிகேட் ஆகிட்டோம். அங்கேருந்து இதுக்கு நம்ம நேவிகேட் ஈஸியாக ஆகிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம இந்த வெப்சைட்டோட யூஆர்எல் இருந்தும் அட்மின்னு கொடுத்து இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுத்து என்ட்ராகியும் நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம 2 டேஷ்போர்டை வந்து வியூ பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஹோஸ்டிங்கரோட டேஷ்போர்ட், அதுக்கப்புறமா
வேர்ட்ப்ரெஸ்ஸோட டேஷ்போர்டு. இது ரெண்டுமே வேறு வேறு பர்பஸ்க்காக இண்டிவிஜுவலாக ஒர்க் ஆகுது. ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ நாம் பண்ண இன்ஸ்டாலேஷன் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு டெம்பரவரி டொமைன் நேமில் பண்ணியிருக்கோம். இதை வந்து எப்படி ஒரு ஃப்ரெஷ் டொமைனில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி நம்மளுடைய வெப்சைட்டை லைவுக்கு கொண்டு வரது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் இப்போ வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ், நான் சொன்ன ப்ரொசீஜர்ஸ், ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் பிளான்ஸை சூஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணி உங்களுடைய சைட்டை ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வரதுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் ஒரு ஃப்ரெஷ் டொமைன் நம்மளுடைய ஹோஸ்டிங் சர்வர் பிளானில் எப்படி ஹோஸ்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வேர்ட்ப்ரெஸ்ஸை வந்து கான்ஃபிகர் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது, லைவுக்கு கொண்டு வரது அப்படிங்கிறது தான். அதை நீங்கள் வாட்ச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய டெக்ஸ்டாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.